எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோவே கொடுக்கலன்னு நான் அந்த வீடியோவே கொண்டு வந்திருக்கேன். நான் எதுக்கு இவ்வளோ நாளாக கொடுக்கல, நான் என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நான் எதுக்கு இவ்வளோ நாளாக வீடியோவே கொடுக்காம இருப்பேன். இப்போ வந்து இது நியூ இயரப்போ சிறப்பாக கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர்லாம் இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க, ப்ரோ ஆகாஷ் ப்ரோ வீடியோ போடு ப்ரோ வீடியோ போடு வீடியோ போடு ப்ரோ நீ இப்போ என்னென்னமோ அப்டேட் கொடுக்குறாங்க ப்ரோ, நீ போட்டால் தான் ப்ரோ சரியாக வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு நல்லா புரியுது. என்ன அல் கேரக்டர் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ அல் கேரக்டரு இந்த கேரக்டரு கொண்டு வரக்கு நான் நாளைக்கு என்னை பற்றி தான் கொடுக்குறேன். நான் கேமை பற்றி கொடுக்கல. ஸோ நான் எதுக்கு இவ்வளோ நாளாக வீடியோ போடல, என்ன ஆச்சு, அதெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன். நிறைய பிரச்சனை வீட்டில், அதுக்காக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் அதுக்காக தான் இந்த வீடியோவே கொண்டு வந்திருக்கேன். இப்போ மிஸ்டர் மீட்டிங் கேரக்டர்லாம் கொண்டு வருதாமா. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்லாம் இது நிறைய வருதாமா. சூப்பர்மேன் கேரக்டர் இந்த அச்சமா இந்தியன்காரனுங்களாம் போடுறானுங்க. ஆனால் இது நம்ம போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் போடுவேன். நான் எதுக்கு இவ்வளோ நாளாக கொடுக்கலன்னா, எனக்கு நிறைய சிக்கல் வந்துருச்சு. எங்கள் ரொம்ப மாறி போச்சு வீட்டில். அந்த நிறைய வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வீடியோவே கொடுத்துருக்க மாட்டேன். என்னென்னா நம்ம கேமில் கொஞ்சம் அப்டேட்லாம் தராமல் கொடுக்குறாங்க. அதை விடுங்க. எனக்கு வேறு ரொம்ப என்கிட்ட காசு இல்லை. பிசி வச்சுருக்கேன், ஆனால் ஓட்ட பிசி தான் வச்சுருக்கேன். அது ரெடி பண்ணிட்டு உடச்சிட்டேன் என் தம்பியாரன். அவனால தான் பிரச்சனை. வீடியோ பிசியில் 1 மில்லியன் அடித்த மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் எதுக்கு இவ்வளோலாம் அதை விடுங்க. நான் எதுக்கு இவ்வளோ நாளாக வீடியோ போடலைன்னு தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர்லாம் கேட்குறேன், என்னன்னா ப்ரோ ஆகாஷ் ப்ரோ வீடியோ போடு ப்ரோ, சரியா நீ வீடியோவே கொடுக்க மாட்டேற ப்ரோ, ஏன் ப்ரோ நீ போட்டால் தான் ப்ரோ உன்னை நம்பி தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கொஞ்சம் பேர்லாம் அப்படி இருப்பீங்க, கொஞ்சம் பேர் இவெல்லாம் யார், இவெல்லாம் கோமாளின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு புரியுது. நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கலன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப மனப்பிரச்சனையில் இருக்கேன். மனப்பிராதி வந்துருச்சு. ஸோ நான் கொஞ்ச நாள் பிஎஸ்பியில் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. எவனோ ஒருத்தன் என்கிட்ட என் தம்பி ஏமாற்றிட்டான். என் தம்பிக்கிட்ட கால் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை திருடிட்டு போயிட்டாங்க. அவன் கடுப்பாடுவேன் என் செல்லை வாங்கிட்டான். ஏன்னா எங்கள் அம்மாவே அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அவனுக்கு புது செல் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதில் தான் என்னோடய செல்லு கூட என் செல்லு போச்சு. நான் அதில் தான் புதுசாக ஐஃபோன் இந்த ஐஃபோனு அது நான் வீடியோ கொடுக்குறதுல வேறு செல்லை நான் இந்த செல்லு போச்சே இந்த செல்லு போச்சே அப்புறம் சேனல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு அவனுக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுத்தேன். நான் என் காசில் வச்சு அவனுக்கு திருடவன் தெரிஞ்சதுன்னா அவனை விட்டவே மாட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோவே கொடுத்துருக்க மாட்டேன். என்னென்னா பேசி மைக்கு வேறு செட்டாகவே ஆக மாட்டேது கைஸ். பிசியை வேறு உடச்சிட்டான். பிசியை ரெடி பண்ணிட்டேன். சரி பாய் கைஸ். நாளைக்கு நான் மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.